ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வில்லேஜ் அசிஸ்டண்ட். ஸோ விவோ அசிஸ்டண்ட்டோட எக்ஸாம் பற்றின ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது என்னென்னா கடைசி டெஸ்ட்டு சைக்கிள் டெஸ்ட். ஸோ இதுக்கு முன்னாடி ஹோல் வீடியோ என்னென்னலாம் போட்டிருக்கேன்னா ஃபுல்லாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ஒரு வீடியோ போட்டுட்டேன். எக்ஸாமில் என்ன கொஷின் கேட்டாங்க, டாப் 15 கொஷின் என்னென்ன வரும், அதே மாதிரி எக்ஸாமில் எத்தனை பார்ட் கொஷின்ஸ் கேட்டாங்க, ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் என்னென்ன, ரீடிங் டெஸ்ட் என்னென்ன, ஸோ இதெல்லாமே பார்த்துட்டோம். ஸோ கடைசி என்னென்னா சைக்கிள் டெஸ்ட் மட்டும் இல்லாமல் நிறைய டவுட்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அது எல்லாமே இந்த வீடியோவில் கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ லெட்ஸ் மூவ் டு த வீடியோ. ஸோ சைக்கிள் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 சைக்கிள் இருந்துச்சு. ஸோ இந்த சைக்கிள் தான் மேஜராக எல்லாருமே ஓட்ட சொன்னாங்க. ஸோ சைக்கிள் டெஸ்ட் யாருக்குன்னா டிரைவிங் லைசன்ஸ் இல்லாதவங்களுக்கு. ஸோ மேபி இப்போ உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக சைக்கிள் டெஸ்ட் அட்டன் பண்ணணும். சைக்கிள் டெஸ்ட்டுக்குன்னா தனியாக ஒரு அட்டண்டன்ஸ் ஃபார்ம் கொடுத்துருந்தாங்க. டிரைவிங் லைசன்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க. கேட்காதவங்க எல்லாருக்கும் அட்டண்டன்ஸ் ஃபார்ம் அங்கே உடனே வாங்கிடுங்க. ஒரு ஃபார்ம் சின்னதாக கொடுப்பாங்க. ஸோ அந்த ஃபார்மில் என்னென்னலாம் எழுதணும்னா உங்கள் பேர், உங்கள் அப்பா பேர், உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர், இது 3 எழுதிட்டு அந்த ஃபார்ம் வந்து வேறு காலம் நிறைய இருக்கும். ஸோ நீங்கள் பாஸ் பண்ணுறீங்களா, இந்த மார்க்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் எதுவுமே டச் பண்ணக்கூடாது. ஸோ அந்த ஃபார்ம் எப்போ கேட்பாங்கன்னா உங்கள் சைக்கிள் டெஸ்ட்டுக்கு அழைச்சிட்டு போவாங்க. இது எப்போனா ரைட்டிங் டெஸ்ட் முடிஞ்சிட்டு ரீடிங் டெஸ்ட்டுமே முடிஞ்சப்போ தான் சைக்கிள் டெஸ்ட்டு கடைசியாக போவீங்க. ஸோ சைக்கிள் டெஸ்ட்டுக்கு போகிறது வந்து யார் உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட சொல்லுவாங்கன்னா தாசில்தார் வந்து ரீடிங் டெஸ்ட்டாக உங்களுக்கு அடுத்தடுத்த பேருக்கு பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ சைக்கிள் டெஸ்ட் வந்து அந்த தாசில்தார் ஆஃபீஸில் வேலை பார்க்குற யாராச்சும் ஒருத்தர், மேபி அந்த சர்வேருக்கு அசிஸ்ட் பண்ணுறவங்களா இருக்கலாம். ஸோ யாராக வேணாலும் அங்கே இருக்கலாம். அவங்க தான் சைக்கிள் டெஸ்ட் வைப்பாங்க. ஸோ ஜென்ஸுக்கு நாங்கள் போன இடத்துக்கு கண்டிப்பாக இந்த சைக்கிள் ஓட்டணுன்ட்டாங்க. ஸோ நார்மல் லேடிஸுமே இந்த சைக்கிள் ஓட்டுங்க அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு சொன்னாங்க. ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் மேபி ஒரு ஸ்பெஷல் ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கிறவங்க ஸோ இந்த சைக்கிள் கொடுக்கலாம். உங்களுக்கு சின்ன சைக்கிள் கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்னொரு பெரிய இது என்னென்னா டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் சைக்கிள் டெஸ்ட்டு வேண்டாம். பட் எனக்கு பைக் ஓட்ட தெரியும், நான் எக்ஸாம் ஹாலுக்கே பைக்கில் தான் வந்தேன், ஆனால் என்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இல்லைன்னா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா என் கூட வந்திருந்த ஒரு அண்ணன் எங்கள் ஊர் தான், அவருக்கு 33 வயசாகுது. ஸோ அவர் டிரைவிங் லைசன்ஸ் அவர்கிட்ட கிடையாது, ஆனால் பைக் எங்கள் ஊர்லேருந்தே பைக்கில் தான் வந்தார். கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் அந்த பக்கம். பட் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்ட்டாங்க. கண்டிப்பாக சைக்கிள் ஓட்டணுன்ட்டாங்க. ஸோ இது ரொம்ப ஒன்றும் பெருசெல்லாம் இல்லை. நீங்கள் வந்து பைக்கில் வந்து டெஸ்ட் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஷேப்பில் பைக் ஓட்ட சொல்லுவாங்க. ஸோ 8 ஷேப் தான் மோஸ்ட்டே எல்லாரையும் ஓட்ட சொன்னாங்க. ஸோ அதில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது, ஸோ மேபி ஒரு ப்ரெக்னென்ட் லேடிஸ் ஒரு 3 பேர் வந்திருந்தாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து சும்மா ஒரு சர்க்கிள் மட்டும் போட்டு கட்ட சொன்னாங்க. ஸோ 8 ஷேப் ஓட்டுறப்ப 1 மேக்ஸிமம் 1, 2 ஸோ 1, 2 தடவைக்குள்ளே நீங்கள் ஃப்ளாப் இல்லாமல் ஓட்டணும். ஸோ ஃபஸ்ட் தடவையே நீங்கள் ஓட்டிட்டிங்கன்னா சூப்பர். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 சான்ஸ் கொடுக்குறாங்க. அந்த 2 சான்ஸ்லையுமே நீங்கள் ஓட்டலை அப்படின்னா உடனே ஃபெயில்னு அங்கேயே போட்டுட்டு உங்கள்கிட்டே சொல்லிடுறாங்க. ஸோ அங்கே அதுக்கப்புறம் இன்டர்வியூ வருமா அப்படிங்கிற கேள்வியே அங்கே டவுட் தான். இன்டர்வியூ கண்டிப்பாக வராதுங்கிற மாதிரி தான். ஸோ ஏன்னா பேசிக் இந்த வேலைக்கு என்னென்னா பைக் ஓட்டணும், பைக் ஓட்ட தெரியலன்னா சைக்கிள். ஸோ சைக்கிளும் ஓட்ட தெரியல, பைக்கும் ஓட்ட தெரியலன்னா வேலை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காது. ஸோ நல்லா ஓட்ட தெரிஞ்சாலுமே வீட்டில் ஒரு தடவை சும்மா ஓட்டுங்க. ஏன்னா எங்களுக்கு 100 பேர் வந்துருந்தாங்க. நிறைய பேர் பைக்கு, ஸ்கூட்டி எல்லாமே வந்திருந்தாங்க. அதில் மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸுக்கு வந்து லைசன்ஸ் கிடையாது. ஸோ ஸ்கூட்டியில் தான் வந்திருந்தாங்க, ஆனால் லைசன்ஸ் இல்லை. ஸோ அவங்க எல்லாரையுமே கண்டிப்பாக வந்து சைக்கிள் ஓட்ட சொல்லிட்டாங்க. ஸோ அதில் ஃப்ளிப் ஆகுறவங்க எல்லாருக்கும் ஒரு 50 பேருக்கு மேலே சைக்கிள் டெஸ்ட் எடுத்தாங்க. ஒரு 10 பேர் அங்கேயே ஃபெயில்னே சொல்லிட்டாங்க. ஸோ அதனால சைக்கிள் டெஸ்ட் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. ஸோ கொஸ்டின் அண்ட் ஆன்சர், டவுட் கிளியரிங். ஸோ இது எதுக்கு போகிறேன்னா நிறைய பேர் ஒரே டவுட்டே கண்டினியூஸாக கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. ஸோ எல்லா கமெண்ட்டுக்கும் என்னால் ரிப்ளை பண்ண முடியல. ஏன்னா நான் வீடியோ போடணும், வீடியோ எடிட் பண்ணணும், நான் சைமல்டேனியஸ்லி என்னோட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அந்த ஒர்க் பார்க்கணும். ஸோ ஒரு டவுட் கிளியரிங்னு போட்டு ஸோ என்னென்ன கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்குது, ஸோ அதில் என்னால் முடிஞ்சளவுக்கு டக்கு டக்கு நான் சொல்லிட்டு வந்துடுறேன். ஸோ இன்கம் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கேட்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் தேவையே கிடையாது இந்த எக்ஸாமுக்கு. ஸோ இந்த எக்ஸாம் எதுனா நேட்டிவ் சர்டிஃபிகேட்டுமே எதுக்குன்னா விவோ அசிஸ்டண்ட்டுங்கிறது ஒரு அளக்க போகணும், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும், அந்த ஊரில் என்ன நடக்குது அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஊர், உங்கள் பக்கத்து ஊரில் இருக்கிறப்ப அவங்களுக்கு தான் ஜாப் ப்ரிஃபரன்ஸ். ஸோ அதுக்காக தான் நேட்டிவ் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. ஸோ இன்கம் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவையில்லை. ஸோ டாக்குமெண்ட்ஸ் பற்றி இவங்க கேட்டிருக்காங்க. ரைட்டிங் எக்ஸாமுக்கு கொண்டு போகணுமா இல்லை இன்டர்வியூக்குமே டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணுமான்னு. ஸோ நான் அட்டன் பண்ணது தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ எனக்கு தெரிஞ்சது தஞ்சாவூர். ஸோ என்னோட ஜூனியர் பொண்ணு வந்து அவங்க திருவாரூரில் போன வருஷம் 2024 நடந்தது. அவங்க அதில் செலக்ட் ஆகி வேலையே கிடச்சிருச்சு. ஸோ 2024 அந்த பொண்ணுக்குமே வந்து டாக்குமெண்ட்ஸ் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்லையுமே கேட்டாங்க தான். பட் இப்போ திருச்சி டிஸ்ட்ரிக்டில் அட்டன் பண்ணுற எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு டாக்குமெண்ட் கேட்கலன்னு சொல்கிறாங்க. ஸோ கால் லெட்டரில் டாக்குமெண்ட்ஸ் கேட்டால் கண்டிப்பாக டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு தான் போகணும். அந்த டாக்குமெண்ட் வீடியோ செக் பண்ணிவிட்டு என்ன ஆர்டரோ, ஏன்னா எனக்கு எங்கள் டிஸ்ட்ரிக்ட்லலாம் டாக்குமெண்ட்
ஃபார்ம்னே ஒன்று கொடுத்தாங்க. அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு அதில் உள்ள ஆர்டர் படி டாக்குமெண்ட்டை எடுத்தே நாங்கள் வச்சுட்டே தான் வெரிஃபிகேஷனுக்கே போனோம். ஸோ அடுத்தது வந்து ஹால் டிக்கெட் ஜெராக்ஸ் தான் வந்திருக்கு. ஹால் டிக்கெட் ஜெராக்ஸ் தான் வந்திருக்குங்கிறப்ப அவங்கக்கிட்டேருந்து போஸ்ட் ஆஃபீஸில் என்ன வருதோ உங்களுக்கு மட்டும் கிடையாது, அந்த இருக்கிற எக்ஸாம் எழுதுகிற ஒரு 1000 பேருக்கும் அதே லெட்டர் தான் போகும். ஸோ அவங்கக்கிட்டேருந்து வந்து என்ன வருதோ அதை போகணும். பட் எங்கள் டிஸ்ட்ரிக்ட்லலாம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, தாசில்தார் வந்து க்ரீன் கலர் பெனில் டைரெக்டாக சைன் போட்டிருந்தாரு அந்த கீழே. ஸோ அவர் சைன் போட்டது மட்டும் தான். அந்த சைன் போட்டதை போய் ஒரு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அதை தான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதை தான் நான் வீடியோவில் சொன்னேன். பட் உங்களுக்கு கால் லெட்டர் வந்து ஒரு சீல் மாதிரி வச்சோ இல்லை ஒரு சிஸ்டத்தில் போட்டு தாசில்தார் சைன் பிரிண்ட் போட்டு ஒரு ஜெராக்ஸ் போட்டு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அதை எடுத்துகிட்டே போங்க, நோ இஷ்யூ. ஹால் டிக்கெட்டில் நேம் தப்பாக இருக்குது அப்படின்னா இது வந்து ஒரு மேனுவலாக தான். நம்ம வந்து ஃபார்ம் வந்து நான் ஃபார்ம் கொடுக்கறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஆல்ரெடி கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஃபார்மை ஒரு தடவை நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ணி அதோட டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணி ஃபஸ்ட்டு கொண்டு போய் போட்டிருப்போம் பார்த்தீங்களா, அப்போயே நான் என்ன பண்ணிவிட்டேன், அந்த ஃபார்ம் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். எனக்கு ஹால் டிக்கெட்டில் வந்து எங்கள் அப்பா பேர் எங்கள் ஊர் பேர் ரெண்டும் தப்பாக இருந்துச்சு. ஸோ நான் அதை அங்கே போய் சொன்னேன். அவங்க அதெல்லாம் ஒன்றும் இஷ்யூ இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ உங்கள் டாக்குமெண்ட்டில் அங்கே கொடுக்குற டாக்குமெண்ட் அந்த டாக்குமெண்ட்டில் இருக்க ஃபோட்டோக்கும் உங்கள் ஃபோட்டோக்கும் ஒன்றா இருக்கா அதுதான் செக் பண்ணாங்க. பட் நீங்கள் அங்கே வெரிஃபிகேஷன் போகிறப்ப அந்த இடத்துல சொல்லுங்கள், அவங்க அங்கே கரெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அடுத்தது நேட்டிவ் சர்டிஃபிகேட் 2001 ஹாஸ்பிட்டலில் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நேட்டிவ் சர்டிஃபிகேட்டின் எக்ஸ்பைரி டேட்டுன்னு எதுவுமே கிடையாது. ஒரு ரீசெண்டாக வேறு ஒரு கமெண்ட் கூட பார்த்தேன். நேட்டிவ் சர்டிஃபிகேட் இன்னையோட முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சர்டிஃபிகேட்டில் எதுவுமே மென்ஷன் பண்ண பண்ணிட்டாங்க. பட் எனக்கான ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, நான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போனப்போ என் பக்கத்தில் இருந்த பொண்ணு 2024 எடுத்துகிட்டு வந்தாங்க. அவங்கள்ட்ட வெரிஃபை பண்ணுறவர் என்ன கேட்டார்னா 2024 2025 இல்லையான்னு கேட்டார். இல்லைன்னா அவர் போய் அப்புறம் தாசில்தார்கிட்ட செக் பண்ணிவிட்டு அந்த நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, எங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஃபார்மே ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா, அந்த ஃபார்மில் வந்து சர்டிஃபிகேட் நேம் இருக்கும், எஸ் நோன்னு 2 ஆப்ஷன் இருக்கும், 3வது ஆப்ஷன் வந்து ரீமார்க்ஸ்னு போட்டிருக்கும். ஸோ 3 காலம் மாதிரி இருக்கும். அதில் என்ன பண்ணார், நேட்டிவ் சர்டிஃபிகேட் நேராக எஸ்ங்கிறத டிக் பண்ணிவிட்டு அந்த ரீமார்க்ஸில் 2024 சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது மட்டும் தான் மென்ஷன் பண்ணிக்கிட்டாரு. ஸோ நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறப்பே கண்டிப்பாக நேட்டிவ் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பீங்க. அது 2001 கொடுத்துருந்தீங்கன்னா 2001, இல்லை 24 கொடுத்துருந்தீங்கன்னா 24 எடுத்துகிட்டு போங்க. இல்லை 25 கொடுத்துருக்கேன் அப்படின்னா 25 இருந்தால் பெஸ்ட், அவ்வளோதான். பட் 2001 2024 இதை டிசைட் பண்ணுறது யாருன்னா உங்கள் தாசில்தார். ஸோ அவரோட டிசிஷன் தான் ஃபைனல். ஹால் டிக்கெட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதுதான் ஹால் டிக்கெட் எனக்கு வந்தது. ஸோ இந்த இடத்துல நான் கீழே அடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, ஒரத்தநாடு வட்டாட்சின்னு போட்டு, அந்த இடத்துல என்னென்னா எங்கள் தாசில்தார் சைட் பண்ணியிருந்தாரு, நான் அதை அடிச்சிட்டேன். இது என்ன பிளேஸ்ன்னு இங்கே கொடுத்துருந்தாங்க அதை அடிச்சிருக்கிறேன், என்ன டேட் அடிச்சிருக்கேன். அதே மாதிரி மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏன் நான் வந்து ஹைட் பண்ணியிருக்கேன்னா, அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை, பதிவு என்னன்னு போட்டு என்னோட ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருந்தாங்க. ஸோ ரிஜிஸ்டர் நம்பர் சொல்ல வேண்டாங்கிறதுக்காக அதை அடிச்சிருக்கேன், அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. இது வந்து இந்த பாருங்க, அடுத்தது வந்து இது திருச்சி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஹால் டிக்கெட்ல எந்த சர்டிஃபிகேட்டுமே கொண்டு வர சொல்லலை. ஸோ நான் திரும்பி என்ன சொல்கிறேன்னா, ஒரு இடத்துக்கு போயிட்டோம், திரும்பியும் அங்கே சர்டிஃபிகேட் ஏதாச்சும் கொடுங்க, ப்ரூஃப் ஏதாச்சும் கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் வீட்டுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது. ஸோ இந்த எக்ஸாமுக்காக இப்போ என் வீடியோ பார்க்குறீங்க, இவ்வளோ டைம் போடுறீங்க, ஒரு கமெண்ட் பண்ணுறீங்க, இவ்வளோ எஃபர்ட் போடுறப்ப ஒரு சர்டிஃபிகேட் கையில் எடுத்துகிட்டு போகிறது பெரிய விஷயம் இல்லை. ஸோ எங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு வந்து எல்லாருமே எப்படின்னா ஒரு அப்பா இல்லை அவங்க கூட ஏதாச்சும் ஒரு பிரதர் ஒரு சிஸ்டர் யாரையாச்சும் ஒருத்தவங்களை கூட தான் அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. ஸோ கூட யாராச்சும் வரவங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் கண்டிப்பாக ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டே எடுத்துகிட்டு போகலாம். எடுத்துகிட்டு போயிட்டு கேட்கலன்னா அவங்கள்ட்ட கொடுத்துட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துடலாம். அது வந்து ஒரு 5 கிலோவோ 10 கிலோவோ இருக்க போகிறதில்ல. ஸோ ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போங்க. ஒரு வேளை தொலைஞ்சிரும், மிஸ் பண்ணிவிடுவீங்கன்னு பயந்தீங்கன்னா ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க, வேறு ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி பால் பாயிண்ட் பென்னுனா இப்போ எக்ஸாம் ப்ரொசீஜர் நான் சொல்லிடுறேன். இப்போ எங்கள் டிஸ்ட்ரிக்டில் ஒன் வேர்ட் மாதிரி கேட்கல, எக்ஸாம் எல்லாமே எழுத தான் சொல்லியிருந்தாங்க. பட் வேறு டிஸ்ட்ரிக்டில் வந்து உங்கள் கலெக்டரு அது உங்களோட தாசில்தார் டிசைட் பண்ணுறது தான். அவங்க ஒன் வேர்ட் மாதிரி போகலாம், ஒரு 10 இது கொடுத்துட்டு அதை டிக் பண்ண மட்டும் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி போனாங்கன்னாலும் அதுக்கு வந்து ஒரு பால் பாயிண்ட் பென் மட்டும் இருந்தால் போதும். அதே மாதிரி இன்னொன்று முக்கியமானதுன்னா, நீங்கள் இது வந்து ஒரு ரீடிங் டெஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக பேராகிராஃப் கொடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. நான் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லையும் கேட்டுட்டேன், திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்லையும் கேட்டுட்டேன். ஸோ போன இயர் தஞ்சாவூரில் அட்டன் பண்ணவங்க, திருவாரூரில் அட்டன் பண்ணவங்க எல்லாத்தையும் கேட்ட அளவுக்கு அவங்க எல்லாருமே பேராகிராஃப் கொடுத்து எழுதியிருக்காங்க தான். ஸோ கண்டிப்பாக பேராகிராஃப் எழுத சொல்லுவாங்க மோஸ்ட்லி, அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. பட் ஸ்டில் உங்களுக்கு ஹால் டிக்கெட் பிளாக் பாயிண்ட் பென் கேட்டுருக்காங்கன்னா அதை எடுத்துகிட்டு போங்க. கண்டிப்பாக அது கூட ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகணும். ஸோ இவங்க ஏன் இப்படி போட்டிருக்காங்கன்னு தெரில. ஸோ ப்ரூஃப் டாக்குமெண்ட் இல்லாமல் போகவே முடியாது. ஸோ ஒரு ப்ரூஃப் டாக்குமெண்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னா குரூப் 4 எக்ஸாமுக்குமே ஆதார் கார்டு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும், ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ். ஸோ ப்ரூஃப் டாக்குமெண்ட் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஜெராக்ஸ் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க, ஒரிஜினல் முடிஞ்சால் எடுத்துகிட்டு போங்க. ஸோ போஸ்டல் கவர் சைஸ் என்னென்னா, எங்கள் ஏரியாவில் சொன்னது நார்மல் போஸ்டல் கவர் இந்த 20 பார்
லெவல் சென்டிமீட்டர் போஸ்டர் கவர். ஸோ ஒரு சில ஏரியாவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 40 சென்டிமீட்டர் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ உங்களோட கால் லெட்டர், ஸோ என்னோட கால் லெட்டர் முன்னாடி போய் காட்டுறேன் பாருங்களேன். ஸோ இங்கே கீழே பாருங்க 20 கிராஸ் லெவல் சென்டிமீட்டர் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ உங்கள் கால் லெட்டரில் என்ன சைஸ் கொடுத்துருக்காங்களோ அதை வாங்கிட்டு போங்க. அது இல்லைன்னா 20 கிராஸ் லெவலே போதும். ஏன்னா அது ஒரு லெட்டர் மடித்து அடுத்த இன்டர்வியூக்கு கூப்பிட போகிறாங்க, அதுக்கு தான். அதே மாதிரி கண்டிப்பாக ஸ்டாம்ப் கொண்டு போயிடுங்க. ஸோ அடுத்தது திருவாரூர் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது திருவாரூர் மட்டும் கிடையாது, எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே என்னென்னா டிசம்பர் மந்தில் கண்டிப்பாக இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. டிசம்பர் மந்தில் இன்டர்வியூ முடிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் டைரெக்டாக உங்களுக்கு ஆர்டர் காப்பி தான் வரும். ஸோ ஜான்வரியில் மோஸ்ட்லி ஃபெப்ரில் ஆர்டர் காப்பிலாம் ரெடி பண்ணி உங்களுக்கு அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா 2024 ஏப்ரல் இல்லை மே ஃபர்ஸ்ட் வீக் எலெக்ஷன் நடக்கும். அப்படின்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 months முன்னாடியே வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து பொறுப்பேற்றுப்பாங்க. ஸோ ஒரு மார்ச் ஏப்ரலில் கண்டிப்பாக எலெக்ஷன் கமிஷன் ரூல் வந்துடும். ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் ஃபெப்குள்ளே அவங்க எக்ஸாம் எல்லாம் முடித்து போஸ்டிங் போட்டு கம்ப்ளீட் பண்ண தான் பார்ப்பாங்க இந்த நிதியாண்டு. ஸோ இந்த 5 yearsக்குள்ளே அவங்க எத்தனை போஸ்டிங் போடுறாங்கன்னு அவங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்கும். ஸோ அதனால கண்டிப்பாக வந்து ஃபெப்புக்குள்ளே உங்களுக்கு ஆர்டரே கொடுக்கணும், ஆர்டர் காப்பியே கையில் வந்துருங்கிறப்ப உங்களுக்கு அட்லீஸ்ட் இதுலையாச்சும் டிசம்பரில் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. இது வந்து நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியல் வெப்சைட்லேயும் இருக்குது. ஸோ இது நான் எங்கே கேட்டேன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்டரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவர் மூலியமாக தான் அதை நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆர்டர் வந்து இன்டர்வியூ கண்டிப்பாக டிசம்பர் 2 வீக் 12ஆம் தேதியிலேருந்து கண்டிப்பாக நடக்கும். ஜான்வரி மந்த் உங்களுக்கு எக்ஸாமே வந்துடும். ஸோ அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து கால் லெட்டர் வரும். அதே மாதிரி இன்னொரு கால் லெட்டரை பற்றி நிறைய விஷயம் என்னென்னா, இப்போ என்னோட ஊரில் அப்ளை பண்ணவங்களே எனக்கு ஒரு 10 days முன்னாடியே அவங்களுக்கு கால் லெட்டர் வந்துட்டு. ஸோ எங்களுக்கு வந்து 1000 பேர் 10 நாள் கிட்டத்தட்ட இந்த எக்ஸாம் நடக்குது. 1000க்கு மேலேயே அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு நாளைக்கு ஃபஸ்ட்டு 100 பேர் வச்சுருந்தாங்க. அதுக்கு கவர் பண்ண முடியலன்னு 200 பேராக மாற்றிட்டாங்க கால் லெட்டரில். ஸோ ஃபஸ்ட்டு போனவங்களுக்குலாம் எனக்கும் 1 வீக் முன்னாடியே வந்துட்டு. ஸோ நான் போனது ஒரு 5வது நாள் 6வது நாள் தான். எனக்கு ஒரு 1 வீக் லேட்டாக தான் வந்துச்சு. ஸோ கால் லெட்டர் எல்லாருக்கும் வரும் கண்டிப்பாக. நீங்கள் ஃபார்ம் கரெக்டாக ஃபில் பண்ணியிருந்தீங்க, நேம்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கால் லெட்டர் வரும், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இன்னொருத்தர் என்ன கேட்டாங்கன்னா, எஸ்ஏ டைப்பா இல்லை பாயிண்ட்ஸ் டைப்பான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் அட்டன் பண்ணது எங்களுக்கு வந்து ரெண்டு நான் முன்னாடி சொல்லி இந்த மாதிரி 3 பார்ட். அதில் 2 பார்ட்டில் என்னென்னா பாயிண்ட்ஸ் டைப் தான். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி பட்டானா என்னன்னு கேட்டிருப்பாங்க, பட்டானா என்னன்னு எழுதணும், அவ்வளோதான். ஸோ கடைசி கொஸ்டின் என்னென்னா எஸ்ஏ டைப் கொண்டு வந்துட்டாங்க. எஸ்ஏனா ஒரு டாபிக் கொடுத்துருவாங்க. எனக்கு கொடுத்தது தஞ்சாவூர் பெரிய கோயில். தஞ்சாவூர் பெரிய கோயிலை பற்றி எஸ்ஏ மாதிரி நீங்கள் எழுதணும். ஸோ 2மே இருக்கும். ஓகே, திருச்சியில் வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், திருச்சியில் வந்து எக்ஸாம் 22 இந்த ஃப்ரைடே நடக்குது. ஹால் டிக்கெட் மட்டும் போதும், வேறு டாக்குமெண்ட் வேணான்னு இருக்காங்க. ஓகே, நீங்கள் ஆனால் கண்டிப்பாக ஆதார் கார்டு ஒரு டாக்குமெண்ட்டாச்சும் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போயே ஆகுங்க. ஏன்னா குரூப் 4க்கு கேட்பாங்க ஒரிஜினல் ஜெராக்ஸ். ஸோ அது இல்லாமல் நான் சொன்ன எல்லாமே ஒரு ஜெராக்ஸ் ஒன்று பேக்கில் வச்சுக்கோங்க. ஏன்னா திரும்பி நான் சொல்கிறேன், திரும்பி ஹால்லேருந்து கிளம்பி உங்கள் வீட்டுக்கு போய் எதையும் எடுத்துகிட்டு வர முடியாது. ஸோ ஒரிஜினல் தொலைஞ்சு போயிடும் அப்படின்னு பயந்தீங்கன்னா ஜெராக்ஸ் தொலைஞ்சு போனால் கூட கவலைப்பட தேவையில்ல. ஜெராக்ஸ் ஒரு பேக் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகலாம். ஒரு பேனா 2 பேனா எடுத்துக்கோங்க, தண்ணி பாட்டில் எடுத்துக்கோங்க. ஏன்னா அங்கே என்ன நடக்கும், என்ன ப்ரொசீஜருங்கிறது உங்களுக்கு கம்பல்சரி தெரியாது. இது வந்து தாசில்தார் கண்டக்ட் பண்ணுறது. ஸோ ப்ரொசீஜர் மே வேரி. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்தது அதே தான், 2 வீலர் ஓட்டுவேன் ஆனால் என்கிட்ட லைசன்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சார் கேட்டிருந்தாரு. சார் நீங்கள் 2 வீலர் ஓட்டினாலுமே லைசன்ஸ் தான் அங்கே பேசும். லைசன்ஸ் இல்லைனா கண்டிப்பாக வந்து சைக்கிள் ஓட்டணும். ஸோ நீங்கள் ஃபிசிக்கலி சேலஞ்சுங்கிறப்ப சைக்கிள் வந்து மேபி அந்த சைக்கிளில் வந்து மாற்றி ஒரு சின்ன சைக்கிள் மாதிரி சின்ன சைக்கிள் இந்த சென்ஸ் ஜென்ரலாக நம்ம ஊர்லலாம் லேடிஸ் கொடுப்பாங்க இல்லையா, கவர்மெண்ட் சைக்கிளே லேடிஸ் சைக்கிள் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ஏரியாவில் அந்த தாசில்தார் பக்கத்தில் எங்கேயாச்சும் இருக்கிறத வாங்கிட்டு வரது கொடுப்பாரு. ஸோ அது நோ இஷ்யூ. சேம் டேவே இன்டர்வியூன்னு கேட்டிருந்தாங்க. இன்டர்வியூ கிடையாது, எக்ஸாம் முடிஞ்சோடனே ரீடிங் டெஸ்ட் தான். ஸோ கொஷின்லாம் உங்களை எதுவுமே கேட்கல. ஜஸ்ட் நீங்கள் போனோடனே வீடியோவில் சொன்ன மாதிரி அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ரீடிங் டெஸ்ட் வீடியோ, பேர் என்ன படிச்சுங்க, படித்ததுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3 புக்கில் ஒரு புக் எடுத்து கொடுத்து இதை படிங்க, அவ்வளோதான். படித்து முடிச்சோன்னா சரி ஓகே கிளம்புங்க. இதுதான், இது இன்டர்வியூ கிடையாது ப்ரோ, இது ரீடிங் தான். ஓகே, லெட்டர் மட்டும் வந்திருக்கு, ஹால் டிக்கெட் எதுவுமே வரலை அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லெட்டர் தான் ஹால் டிக்கெட்டே. அதில் மேலே பார்த்தீங்கன்னா பதிவு எண் ரிஜிஸ்டர் நம்பர்னு போட்டிருப்பாங்க. அதுதான் உங்கள் எக்ஸாமோட ரிஜிஸ்டர் நம்பர். ஸோ ஜென்ரலாக அது வந்து 001லேருந்து ஒரு 404 அந்த மாதிரி எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்களோ வரும். ஸோ எனக்கு வந்து ஒரு 400+, அதனால எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 daysக்கு மேலேயே ஆயிடுச்சு எனக்கு வந்தது.
ஸோ என்ன லெட்டர் வீட்டுக்கு வருதோ அதான் கால் லெட்டர். இன்னொன்று அந்த கால் லெட்டர் முக்கியமானது, இன்டர்வியூக்கு போகிறப்ப அந்த கால் லெட்டர் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ ஏன்னா நீங்கள் அந்த இடத்த போய் அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப். ஸோ ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் கேட்கல, பட் மெஜாரிட்டி ஆஃப் த டிஸ்ட்ரிக்டில் போன வருஷம் கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ கால் லெட்டர் பத்திரமா வச்சுக்கோங்க. ஸோ இன்னொருத்தர் வந்து ஹால் டிக்கெட் எப்படி எடுக்கிறதுன்னு கேட்டாங்க. ப்ரோ ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட்லாம் பண்ண முடியாது. இந்த எக்ஸாம் எல்லாமே ஆஃப்லைன் தான். ஸோ பழைய காலம் மாதிரி ஒரு போஸ்ட்டு போட்டு போஸ்ட் மூலியமாக தான் எல்லாமே நடக்கும். ஸோ போஸ்ட்டில் உங்களுக்கு ஹால் டிக்கெட் வரும், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இன்டர்வியூ வந்து எனக்கு இன்னும் இல்லை. ஸோ எங்கள் ஏரியாவில் வந்து இன்னும் முடியலை. எங்கள் ஏரியாவில் வந்து இந்த ஃப்ரைடே 22 ஆர் அந்த 24-25 வரைக்குமே இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எங்களுக்கு 1000 பீப்புளுக்கு மேலே அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 1000 பீப்புளுமே எவாலுவேட் பண்ணிட்டு தான் இன்டர்வியூ நெக்ஸ்ட் மந்த் டிசம்பர் தான். எந்த மாதிரி கொஷின் கேட்டாங்க? ஸோ எந்த மாதிரி கொஷின் கேட்டாங்கிறது நான் ஆல்ரெடி 2 வீடியோ போட்டுட்டேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் வீடியோ வெயிட்டிங். தேங்க்ஸ். ஆக்சுவலி தேங்க்ஸ் அப்படின்னு போடுறது, ஒரு சூப்பர்னு போடுறது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த ஒர்க்ஸ் நடுவில் கிடைக்கிற டைம் கொஞ்சம் தூக்கம் இல்லாமல் தான் ஒரு 2-3 நாளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நைட்டு 3 நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த கமெண்ட், இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறது, லைக் பண்ணுறது, இதுதான் பூஸ்ட் பண்ணுது. ஸோ ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் மீ. ஸோ உங்களுக்கு இதில் வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும், ஒரு சில பேர் இப்போ ரீசெண்டாக என்ன போட்டிங்கன்னா கணக்கு பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்கீங்க. ஸோ நான் அதை வந்து இன்னைக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா 22 திருச்சிக்கு ஸ்டார்ட் பண்ணுது, நிறைய பேர் திருச்சிலேருந்து பார்க்குறாங்க. ஸோ நாளைக்கு போட்டுட்டா கூட நாளைக்கு நீங்கள் படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் இன்றைக்கி நைட்டு ஒரு உட்காந்து அதை முடித்து உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தென் ஃபைன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எகைன். ஸோ வீடியோ வந்து கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருக்கேன், ஏன்னா இது எக்ஸாம் டைம். ஸோ நான் ஏன் ஃபஸ்ட்டு இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன்னா, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய சேனலில் போடுறாங்க. யார் போடுறதுன்னா, ஒரு கோச்சிங் சென்டர் நடத்துகிறவங்க. அவங்க அந்த கோச்சிங் அந்த ஐடியா படுத்து தான் போட்டுட்ருக்காங்களே தவிர, உள்ளே போனோடனே எனக்கே நிறையா விஷயம் ஷாக்கிங்காக இருந்துச்சு. இதை ஏன் நம்மக்கிட்ட யாருமே சொல்லலை அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோ எல்லாமே ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து கோச்சிங் சென்டர் மாதிரிலாம் கிடையாது. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் நான் போனேன், என்னோட ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதோ அதான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும், இல்லை என்னென்ன கொஷின் கேட்டாங்க, இல்லை என்னென்ன கொஷின் கேட்பாங்க, இன்டர்வியூக்கு என்ன கேட்பாங்க, அந்த மாதிரி வேணும்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதான், ஏன் நான் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னு சொல்லுங்கன்னா, நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் போய்ட்டு எக்ஸாமில் என்ன கேட்டாங்கலாம் டைப் பண்ணுறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த வீடியோ சஜஷனில் வந்துடும். ஸோ எக்ஸாம்க்கு ஆக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் நெக்ஸ்ட்டு வந்து கிளர்க் எக்ஸாமுக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இதுவுமே வந்து எப்படின்னா வில்லேஜ் சைடு தான். கிளர்க் எக்ஸாம் ஆன்லைனில் அப்ளை பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துருச்சு. ஸோ அதை எப்படி டவுன்லோட் பண்ணணும்னா அதுக்கும் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோவும் நான் முடிஞ்ச அளவுக்கு போடுறேன். அதே மாதிரி இன்றைக்கி எஸ்ஐஆர் ஃபார்முக்கு எங்கள் வில்லேஜில் வந்து வாலண்டியர் வச்சு ஃபில் பண்ணாங்க. ஸோ ஒரு 10 பேர் வாலண்டியருக்கு கூப்பிட்டுருந்தாங்க. நான் அதுக்கும் போயிருந்தேன். ஸோ எஸ்ஐஆர் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும், அது எப்படி, இது வந்து விவோ தலைமையில் நடந்துச்சு. இதுக்கு பேவுமே பண்ணாங்க. ஒரு 10 பேர் போயிருந்தோம். ஊரில் உள்ள எல்லாரும் வந்து ஃபில் பண்ணிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி விவோ சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த வீடியோ வேணுனாலும் சொல்லுங்கள், நான் அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. பை பை.